இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நேற்று என்ன எதிர்பார்த்தோன்னு பார்ப்போம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது குட்வில் கமோடிட்டிஸோட சார்ட்டிங் டூல். நான் இப்போலாம் அந்த கம்ப்யூட்டர் கர்சரை ஒவ்வொரு கேண்டில் ஸ்டிக் மேலே வைக்கிறேன்னா இப்போ கீழே உங்களுக்கு டேட் அண்ட் டைமும் தெரியும். நம்ம பார்க்குற இந்த சின்ன வெள்ளை கலர் குச்சி, இந்த ரெட் கலர் குச்சி தான் நேற்று மார்க்கெட்டுடைய ப்ரைஸ் ஓப்பனிங். 6070 பக்கமாக நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் ஓப்பன் ஆகிருக்கு. நேற்று என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, க்ரூட் ஆயில் மார்க்கெட் 6060 ஒரு முக்கியமான சப்போர்ட்டாக வச்சு அப் ட்ரெண்டில் போகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. இன்னும் அப் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா 6810 இந்த 6120 அப்படின்ற முக்கியமான ரெசிஸ்டன்ஸ் ஜோன், இந்த ஜோனுக்கு மேலேயோ இல்லை இதுக்கு பக்கமோ ப்ரைஸ் க்ளோசிங் வந்தால் இன்னும் நமக்கு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் அப்படின்றது நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம். சரி, நேற்று ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் என்ன நினச்சின்னு பார்ப்போம். ப்ரைஸ் ஓப்பனிங்கில் குட்விலோட சார்ட்டிங் டூல் பார்த்தீங்கன்னா பையிங்க்கு சாதகமாக இல்லை அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்கு. அந்த காரணத்தினால நேராக பார்த்தீங்கன்னா 6060 வந்து ஸ்ட்ரைட்டாக நம்ம முக்கியமான சப்போர்ட் ஜோனை டெஸ்ட் பண்ணியிருக்கு. இது ஏன் முக்கியமான சப்போர்ட் ஜோன் முன்னாடி தெரியும். அதுக்கு முன்னாடி நேற்று பார்த்தீங்கன்னா கரெக்டாக 6060 தொட்டு மார்க்கெட் ஃபுல்லாக பவுன்ஸ் பேக் கொடுத்துருந்தது. ஸோ அந்த காரணத்தினால பாருங்கள், அதே மாதிரி மறுபடியும் மேலே போகிற முயற்சி நடந்திருக்கு. ஆனால் அந்த முயற்சி முழுசாக பலன் கொடுக்கல. பலன் கொடுக்காத காரணத்தினால 6060 உடைச்சி கீழே வர முயற்சியும் நடந்திருக்கு க்ரூட் ஆயிலில். இந்த 6060 ஒரு சப்போர்ட்டாக இருந்ததை ரெசிஸ்டன்ஸாக மாற்றுறதுக்கு எல்லா முயற்சியும் நடந்திருக்கு. கரெக்டாக 6060 தொட்டோன்னே மறுபடியும் ஒரு செல்லிங் வர முயற்சி செஞ்சுருக்கு. ஆனால் அந்த முயற்சியும் முழுசாக பலன் கொடுக்கல. பல தடவை இந்த 6060 கன்சாலிடேஷன் நடந்திருக்கு. ஏன் இந்த 6020 இவ்வளோ பெரிய சோதனை நடக்குது அப்படின்றது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது ரொம்ப முக்கியமான ட்ரெண்டை முடிவு பண்ணுற ஜோன். அந்த காரணத்தினால கடைசியாக இந்த 6060 மறுபடியும் சப்போர்ட்டாக மாதிரி மேலே போகிறப்ப குட்வில் சார்ட்டிங் டூலும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது மார்க்கெட் மூமெண்டம் பையிங்க்கு போகிறதுக்கு இருக்குது அப்படின்ட்டு. அந்த அடிப்படையில் 6106 வரைக்கும் மேலே போச்சு. அதுக்கப்புறமும் கீழே வந்துட்டு திருப்பி புது ஹை கிரியேட் பண்ணி 6113 வரைக்கும் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட் மேலே போயிருக்கு. ஆனால் என்ன ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜோனை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக உடச்சி அதால் மேலே நிற்க முடியலை. அதுக்கப்புறம் ஒரு ரெசிஸ்டன்ஸ் மறுபடியும் இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் எப்படி போன முந்தானத்து வந்து இந்த இடத்துல 6120 மேலே போக முடியாமல் கீழே விழுந்ததோ அதே மாதிரி திருப்பியும் கீழே ட்ராப் ஆகி 6075 க்ளோசிங் வந்திருக்கு. இதுதான் நேற்று க்ரூட் ஆயில் மார்க்கெட்டில் நம்ம முழுசாக பார்த்த ப்ரைஸ் ஆக்ஷன். இப்போ ஓப்பன் ஹைலோ க்ளோஸ் அனாலிசிஸ் பார்ப்போம். நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் முன்னாடி நாள் மார்க்கெட் ப்ரைஸ் ஓப்பனிங்கை விட கம்மியாக தான் ஓப்பன் ஆகிருக்கு. புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு, ஆனால் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை. ஒரு சின்ன அளவு தான் புதிய லோ க்ரியேட் ஆகிருக்கு. புதிய ஹை க்ரியேட் ஆகலை. ஆனால் ப்ரைஸ் க்ளோசிங் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஓப்பனிங்கும் ப்ரைஸோட க்ளோசிங்கும் ஈக்குவல், கிட்டத்தட்ட ஈக்குவலாக தான் இருந்திருக்கு. முன்னாடி நாள் ப்ரைஸ் க்ளோசிங்க்கும் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. என்ன தான் இருந்தாலும் ரொம்ப கீழே ஓப்பன் ஆகிருந்தால் கூட மார்க்கெட்டில் ப்ரைஸ் க்ளோசிங்கில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் எதுவும் வரலை. இது நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம். பையர்ஸ்க்கு சாதகமாக நடக்காத விஷயம் என்னென்னா, இதே ப்ரைஸ் மேலே போனது 110 பக்கமாக க்ளோசிங் கொடுத்துருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். மார்க்கெட் பையிங்க்கு சாதகமாக முழுமையாக போகும், நம்ம ஒரு தரமாக முடிவு எடுக்கலாம். ஆனால் இது கீழே வந்து மறுபடியும் அதே இடத்துல க்ளோசிங் கொடுத்துருக்கனால இன்னும் கொஞ்சம் ரிஸ்க்கான விஷயந்தான் பையர்ஸ்க்கு. இன்றைக்கி க்ரூட் ஆயிலோட இன்வென்ட்ரி ரிப்போர்ட்டும் இருக்குது. அது அடுத்த ஒரு மேஜரான நியூஸ் நமக்கு. நான் முன்னாடியே வீடியோ ப்ரெசன்டேஷனில் சொன்ன விஷயந்தான். 2 சம்பவம். ஒன்று கன்சாலிடேஷன், அப்படி இந்த சைட் வேல ப்ரைஸ் மூவ் ஆகும் பார்த்தீங்களா, சைடாக மூவ் ஆகிறப்ப தான் அதிகமாக ட்ரேடர்ஸ் கஷ்டப்படுற ஏரியா. இந்த கன்சாலிடேஷனில் 2 இடம் இருக்குங்க. கன்சாலிடேஷன் சைடாக ட்ரெண்டு கூடயே சைடாக போகிறது, ட்ரெண்டை சோதிக்கிறதுக்கு சைடாக போகிறது. இப்போ நடந்துகிட்ருக்கிறது ட்ரெண்டை வந்து சோதிக்கிற நேரம். ட்ரெண்டு மேலே போகலாமா இல்லை ரிவர்ஸ் ஆகலாமான்ருக்கிற ஒரு இக்கட்டான இடத்துல க்ரூட் ஆயில் நின்றுட்டு இருக்குது. பையர்ஸுக்கு சாதகமாக இல்லாத நியூஸ் நேற்று இது. ஆனால் ஓரளவு பையர்ஸுக்கு சாதகமாக இருந்தது. 6060 மறுபடியும் க்ரூட் ஆயில் மார்க்கெட் சப்போர்ட் எடுத்திருக்கு அப்படின்றத தெளிவாக நம்ம நோட் பண்ணிகிட்ருக்குறோம். இன்றைக்கி என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் நேற்றோடைய ப்ரைஸ் க்ளோசிங்கை விட அதிகமாக 6090 ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு உள்ளது. அப்படின்னா என்ன அர்த்தம், நம்ம எதிர்பார்த்த மாதிரி இங்கே ஓப்பன் ஆச்சுன்னா நேற்று ப்ரைஸ் க்ளோசிங், நேற்று ப்ரைஸ் ஓப்பனிங், நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் க்ளோசிங், இது எல்லாத்துக்கும் மேலே ப்ரைஸ் ஓப்பன் ஆகுது. பையர்ஸுக்கு ஒரு சாதகமான விஷயம். அது கொஞ்சம் இந்த 6120 சுலபமாக உடச்சி மேலே போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். மறுபடியும் 6060 கீழே பல முறை 6060 டெஸ்ட் பண்ணியாச்சு.
ஏற்கனவே அங்கே நிறைய பெரிய கிராக் விழுந்திருக்கு. மறுபடியும் இது கீழே வந்தது அப்படின்னா மார்க்கெட் ட்ராப் ஆகிறதுக்கு, அதாவது செல்லிங் ப்ரெஷர்னால் மார்க்கெட் கீழே விழுறதுக்கு வாய்ப்பு உள்ளது. கொஞ்சம் பார்த்து கவனமாக ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இக்கட்டான நிலைமையில் நேரத்தில் குட்வில்லோட சார்ட்டிங் டூலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா தற்போதைய மார்க்கெட் மொமெண்டம் பையிங்கில் இருக்கா செல்லிங்கில் இருக்கான்னு காட்டுற சக்தி அந்த சார்ட்டிங் டூலுக்கு உண்டு. சரி, ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் நடக்குதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை பொறுமையாக பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.